கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்வாணிக்கவேல் நீதிமன்ற நிபந்தனைகளை மீறி சாட்சிகளை மிரட்டுகிறார் என்று சிபிஐ குற்றம் சாட்டியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைகிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது சிலை கடத்தல் தொடர்பான வழக்கில் அப்பொழுது சிலை கடத்தல் அதிகாரி இருந்த பொன்மாணிக்கவேல் தனக்கு கீழ் பணிபுரிந்த முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷாவே ஒரு வழக்கில் சேர்த்திருந்தார். இது தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது, விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழலில் ஐஜி பொன்மாணிக்கவேல் முன் ஜாமீனில் உள்ளார். இந்த சூழலில் ஐஜி பொன்மாணிக்கவேல் தன் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்வதற்கு முன் நடந்த ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் ஏன் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியை இதுபோன்று வழக்கு பதிவு செய்கிறீர்கள், அவ்வாறு என்றால் பிற அதிகாரிகள் விசாரிக்க முன்வர மாட்டார்கள் என்று கூறியிருந்தார். இந்த சூழலில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர் சாட்சிகளை தற்பொழுது மிரட்டுகிறார். மேலும் அவருக்கு எனவே அவருக்கு வழங்கப்பட்ட முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி நாங்கள் உரிய நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளோம். மேலும் இந்த எஃப்ஐஆர் சிபிஐ இவர் மீது முதல் கட்ட விசாரணை அறிக்கை பதிவு செய்வதற்கு முன்பாக நடந்த விசாரணை அறிக்கை இயலாது. உரிய முகாந்திரத்தின் அடிப்படையில் தான் இவர் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்துள்ளோம் என்று தங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து நீதிபதி மனுதாரர் தரப்பில் வாதத்திற்காகவும் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். நந்தா, நன்றி கருணாகரன், விரிவான விவரங்களுக்கு.